So, good morning to all of you. Welcome for this particular chemistry class. Are you able to see the screen? Yes, Yes, sir. sir. NEET JEE Chemistry class, January 23, 2022. Okay. I am going to take, today our master has not come. He is hospitalized. அதான் எனக்கு bit worried இருக்கு. Morning I spoke to his mother because he did not pick up the phone, then said he is in hospital. ரொம்ப ப்ராப்ளமாக இருக்க மாட்டிருக்கு. அதனால் கொஞ்சம் லிட்டில் worried because of this boy. அந்த பாய் நான் வந்து ஒரு வயசுலேருந்து பார்த்துருக்கேன். உங்கள் கெமிஸ்ட்ரி வாத்தியாரை நான் ஒரு வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நான் இஸ் அ கோயம்புத்தூரியன், ஆஸ் ஐ டோல்ட் யூ இன் த பிகினிங். ஸோ கொஞ்சம் லிட்டில் டிஸ்டர்ப்டு, பரவாயில்ல. ஸோ லெட் அஸ் லுக் அட், வி ஆர் கோயிங் டு லுக் அட் the Kadasi chapter called Environmental Chemistry. That is the last chapter in the State Board book, I think book 2, Chemistry book 2. So let us look at, there are two types of pollutants they say. One is called the biodegradable pollutant and non-biodegradable pollutant. எல்லாம் மைக் ஆஃப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். யாரோ மைக் ஆன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஆஃப் பண்ணிவிடுங்க. So biodegradable pollutant is, it can be degraded naturally. Say for example, நம்ம சாப்பிட்ட இலை போடுறோம், சாப்பாடு வேஸ்ட் போடுறோம், ஆர் பிளான்ட் வேஸ்ட் எல்லாம் போடுறோம், எல்லாமே அது biodegradable waste. So pollution happens because of the waste. Disposal of waste causes the pollution. அதை ரெண்டு வரைய பிரிக்கிறாங்க. One is a biodegradable and non-biodegradable. So let us look at what is non-biodegradable. The pollutants which cannot be decomposed by the natural biological process are called non-biodegradable pollutants. Example, metal waste, plastics, nuclear waste, இதெல்லாம். மெட்டல் வேஸ்ட்டில் என்னமோ இது லெட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லெட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஒரு பொல்யூட்டன்ட் தான். ஸோ ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன் இஸ் த பயோடீக்ரேடபிள் வேஸ்ட் அண்ட் நான் பயோடீக்ரேடபிள் வேஸ்ட். பட் இப்போ அந்த காலனிஸ்லாம் 3 டப்பா வச்சுருக்குறாங்க. அது என்ன டப்பா பொல்யூட்டன்ட் என்ன சொல்கிறாங்க, அது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க? மக்கும் குப்பை, மக்காத குப்பையா, அப்படியே போட்டிருக்காங்க. உங்கள் ஊர்களெல்லாம் இந்த கார்பரேஷன்லலாம், பெரிய பெரிய ஊர் கார்பரேஷன்லாம் ஒரு ரெண்டு இது வச்சுருக்காங்க, ட்ரம் மாதிரி. மக்கிய குப்பை, மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அதே தான் பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள். அதில் மக்காத குப்பையில் கொஞ்சம் சாலிடாக இருக்கிறது, திடத்துக்கு சாலிடுக்கு ஒன்று, நான் சாலிடுக்கு ஒன்று. நான் சாலிட்னா மோஸ்ட்லி செமி லிக்விட், வெறும் லிக்விடாக யாரும் கொட்டுறதில்ல, செமி லிக்விட். அந்த ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. த பிளேஸ் வேர் ஐ ஸ்டே இன் சென்னை, இட் ஹஸ் காட் 3 ட்ரம்ஸ். ஒன்று வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பையே நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ பட் நம்ம சயின்ஸ் பொறுத்தவரை தெர் ஆர் ஒன்லி 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கிளாசிஃபிகேஷன். ஒன் இஸ் கால்ட் த பயோடிகிரேடபிள், அதர் ஒன் இஸ் நான் பயோடிகிரேடபிள் அப்படின்றது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இது எல்லாருக்கும் தெரியும், பெரிய ஒரு விந்தை இல்லை, உங்களுக்கெல்லாம் ஒரு புரிஞ்ச விஷயந்தான். மேபி லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். பயோடிகிரேடபிள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். நான் சொன்னாத எக்ஸாம்பிள் ஏதோ 1-2 சொல்லுங்கள். Biodegradable, the ones which I have not told you, the examples which I have not told you, can you say one example for biodegradable waste pollutant? Vegetable. Yes, Vegetable waste. vegetable. Cloth, Cotton cloth. ஆமாம், cloth, any cloth, அதெல்லாம் ஆமாம், எனி கிளாத் சொல்ல முடியாது, காட்டன் கிளாத், கரெக்ட். ஸோ அதெல்லாம் பயோடிகிரேடபிள். நான் பயோடிகிரேடபிள் ஏதோ ஒன்று சொல்லுங்கள், வேறு ஏதோ. Electronic. Electronic. Again, it comes back to the plastics. Okay. Anything other than that? ஓகே, நம்ம மாஸ்க் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த சர்ஜிக்கல் இதெல்லாம் டீக்ரேடபிளா, பயோடிகிரேடபிளா, நான் பயோடிகிரேடபிளா? மாஸ்க் நம்ம போடுற மாஸ்க்கு, அந்த சர்ஜிக்கல் மாஸ்க்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பயோடிகிரேடபிளா, நான் பயோடிகிரேடபிளா? பயோடிகிரேடபிள் தான் அது, கரெக்ட், வெரி குட். இதெல்லாம் அதனால் அந்த ஒரு டிஸ்டிங்ஷன் நம்ம பண்ணணும்.
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. பட் நம்ம டே டு டே லிவிங் பாயிண்ட் ஆஃப் வியூ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் யூ திங்க் தட் இட் இஸ் பயோ நான் டீக்ரேடபிள் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கவர் லிவரில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. பயோ டீக்ரேடபிள்னா அப்படியே கொண்டு போய் போடலாம். பட் பயோ நான் டீக்ரேடபிள் மாஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. மாஸ்க் அப்படியே கொண்டு போய் போடாதீங்க, ஒரு கவர் லிவரில் போடுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த லேடிஸ் யூஸ் பண்ணுற சானிட்டரி நாப்கின் ஆல்சோ பயோ டீக்ரேடபிள், அதையும் நீங்கள் கவரில் போடுங்கன்றாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தேர் ஆர் சம் சயின்டிஃபிக் ரீசன் ஈச் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நீங்கள் டிக் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தென் த ஹோல் சப்ஜெக்ட் வில் பிகம் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ. அந்த மாதிரி அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பயோ நான் டீக்ரேடபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு அட்மாஸ்பியர். எர்த் அட்மாஸ்பியருக்கு என்ன எப்படி சொல்கிறோம்னா, எர்த் அட்மாஸ்பியர் இஸ் எ லேயர் ஆஃப் கேஸஸ் ரீடைன்டு பை த எர்த்ஸ் கிராவிட்டி. அந்த கேஸஸ் எல்லாம் ஏன் அந்தந்த இடத்துல இருக்குதுன்னா, இட் இஸ் ரீடைன்டு பை த கிராவிட்டி. த கிராவிட்டி இஸ் த புல்லிங் பவர் ஆர் த நேச்சுரல் பவர் which makes the atmosphere to be there in that respective places. Okay, so it is a layer of gases அப்படின்னு சொல்லிட்டோம். It contains roughly 78% nitrogen, 21% oxygen, 0.93% argon, 0.04% carbon. கார்பன் பார்த்தீங்கன்னா 0.04%. கார்பன் இஸ் அ பொல்யூட்டன்ட், ஆனால் கம்மியாக தான் இருக்காங்க ஃபார்ச்சுனேட்லி. trace amounts of other gases and little amount of water vapor. அந்த H2O அந்த வாட்டர் வேப்பரும் கொஞ்சம் இருக்கும். இந்த மிக்சருக்கு பேர் தான் ஏர்னு சொல்கிறோம். வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் படித்த உங்களுடைய ஞாபகம் இருக்கா? நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஆர்கன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அதர் கேஸஸ் வேறு என்னென்ன கேஸ் இருக்கும்? சல்ஃபர். சல்ஃபர் இருக்குமா? தெரில, எனக்கும் தெரியாமல் தான் கேட்குறேன். இருக்கும், சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, எனிவே, ஸோ இது அட்மாஸ்பியர். ஸோ ஐ திங்க் கேன் எனிபடி ரீட் த ஃபஸ்ட் ஸ்லைட் அண்ட் செகண்ட் ஸ்லைட்? அப்புறம் நம்ம தேர்ட் ஸ்லைட் போயிட்டுக்கலாம். ஒன் ஆஃப் யூ ரீட் த ஃபஸ்ட் ஸ்லைட். The pollutants are classified as biodegradable and non-biodegradable. The pollutants which can be decomposed by the natural biological process are called non-biodegradable. Wait. Which cannot be ன்னு இருக்கு. அந்த நாட்டை விட்டீங்க, படிங்க மறுபடியும். Okay, sir. The pollutants which cannot be decomposed by the natural biological process are called non-biodegradable pollutants. Example, metal waste, mainly Hg and Pb, DDT, plastics, nuclear waste, etc. Okay. The nuclear waste is another big problem அப்படிங்கிறத ஒரு இருக்குது. அதனால தான் இந்த நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்லாம் போட வேண்டாம்னு சொல்லி சில எதிர்ப்புகள்லாம் இருக்குது. பிகாஸ் நியூக்ளியர் வேஸ்ட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த். இட் மே ரேடியேட் சம்திங், சம் ரேடியேஷன் மே ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரேடியேஷன் இருக்கும், பட் ஸ்டில் அது ஹார்ம்ஃபுல் இல்லையா அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாடியில் சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது எக்ஸ்ரே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்கிறாங்க இல்லையா, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் ஸ்கேன் அப்படிங்கிறாங்க. சிடி ஸ்கேனுங்கிறது கம்ப்யூட்டரைஸ் டோமோகிராஃபி ஸ்கேன் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்ரேங்கிறது அந்த எக்ஸ்ரே, யூஸ்வல் எக்ஸ்ரே. இதெல்லாம் எடுத்தாவே கொஞ்சம் ரேடியேஷன் நம்ம பாடிக்குள்ளே போகும்னு சொல்கிறாங்க. பட் இஸ் இட் ஹார்ம்ஃபுல் டு அவர் பாடி? நோ. அதே ஸ்கேன் நிறைய முறை எடுத்தால் மேபி லிட்டில் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம், பட் 1-2 ஸ்கேன் எடுக்கிறதுனால ஹார்ம்ஃபுல் கிடையாது அப்படின்றது கண்டுபிடிப்பு. ஓகே, read the next next slide. Anybody? Earth atmosphere is a layer of gases retained by the Earth's gravity. It contains roughly 78% nitrogen, 21% oxygen, 0.93% argon, 0.04% carbon dioxide, trace amount of other gases and little amount of water vapor. This mixture is only known as air. Yeah, this mixture is commonly known as air. Okay, இப்போ நம்ம எல்லாருமே மூச்சு விடும்போது we intake the oxygen, we exhale carbon dioxide. Am I correct? We inhale oxygen, we exhale carbon dioxide. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கே தான் போகுது? 0.04% தான் ஏரில் இருக்குது.
ஆக்சிஜன் 21% இருக்குது. நம்ம வெளிவிடுற ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எங்கே போச்சு? சார் ட்ரீஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க. யா, பிளான்ட் அதை அதை அப்சர்வ் பண்ணி அது என்ன விடுது? அது ஆக்சிஜன் விடுதா? எஸ் சார். அதனால தான் அட்மாஸ்பியரில் ஏரில் 21% ஆக்சிஜன் இருக்குது, 0.04% தான் 04% தான் இது இருக்குது என்ன கார்பன் டை ஆக்சைடு. இது கூட இப்படி இந்த லாஜிக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்புறம் இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது என்னது எனக்கு புரியல. அது நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பை பிளான்ட் அப்படின்னு படிப்பீங்க. வாட் இஸ் தட்? அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் 78% இருக்குது. அண்ட் வி ஹவ் ஸ்டடிட் சம்திங் கால் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஆஃப் பிளான்ட்னு ஒன்று படிச்சிருக்கோம். அது என்ன, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கா? ஓகே, நீங்கள் இப்போ தெரியலனாலும் சொல்லுங்கள். அந்த கேஸ் இந்த பிளான்ட்ஸ்லாம் நல்லா வளரும் சார். இல்லை அது என்ன, வாட் இஸ் தட் சயின்டிஃபிக்காக சொல்லுங்கள். மற்றவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி சொல்லணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாதியரை குழப்பி மார்க் வாங்கலான்னு சொல்லக்கூடாது, வாதியரை புரிய வச்சு மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் சொல்லும்போது அந்த ஆன்சரே ரொம்ப நீங்கள் நம்மளாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, யூ ஹாவ் டு டீல் இட் சயின்ஸ். பொலிட்டிஷியன் மாதிரி பேசக்கூடாது. பொலிட்டிஷியன் எப்படி வேணால் பேசுவாங்க, பட் சயின்ஸ் பீப்புள் ஹேவ் டு டீல் வித் சயின்டிஃபிக்காக நீங்கள் பேசுங்க. என்ன ஆகுது? 78% நைட்ரஜன் இருக்குது. என்ன ஆகுது எனக்கும் தெரியாது, நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒரு ஹோம் ஒர்க்காக வச்சுக்கோங்க. இப்போ இதை தான் நம்ம அந்த பயாலஜி டீச்சர், நான் அவங்க கிளாஸில் உட்காந்துருக்கேன், அவங்க சொல்கிறது அதுதான். நீங்கள் இது படிக்கும்போதே யூ ரிலேட் டு யுவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். டெய்லி ஆக்டிவிட்டி வீட்டில் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு ரிலேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பண்ணும்போது அப்போ இது மறக்குமா? மறக்கவே மறக்காது. இப்போ நம்ம ஒரு வேஸ்ட்டு அல்லது ஒரு என்வைரன்மெண்டல் பொல்யூட்டன்ட் அப்படின்னா, எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, 3 ட்ரம் வச்சுருக்காங்க. நான் போய் எங்கே தங்குறேனோ சென்னையில், அங்கே ஒரு ட்ரம் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அப்புறம் 3ஆவது ட்ரம் என்னன்னு தெரியல. இப்போ இந்த தடவை போகும்போது அதை பார்க்கணும், அது எழுதி வச்சது என்னதான் எழுதி வச்சுருக்காங்க பார்க்கணும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட், திஸ் இஸ் ஹவ் யூ லேர்ன் சயின்ஸ். சயின்ஸ் இஸ் லேர்னிங், வில் பி லைக் எ ஹேபிட் மாதிரி, பல் வளர்க்குற மாதிரி. அது ஆன் எ டெய்லி பேசிஸ் யூ ஷுட் லேர்ன் சயின்ஸ் by relating what you have learned in the books to what is happening in the environment, in the day-to-day activity. So that is how you should learn அப்படின்றது ஒரு இது. ஓகே, பரவாயில்ல. Then there are many regions. ஓகே, அட்மாஸ்பியர் பார்த்துட்டோம். அட்மாஸ்பியரில் நம்ம நிறைய ரீஜன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரீஜன் ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரீஜன் ட்ரோபோஸ்பியர், இன்னொரு ரீஜன் இன்னொரு ரீஜன் இருங்க அதுக்கு சொல்கிறேன், ஸ்ட்ராட்டோஸ்பியர். இன்னொரு ரீஜன் மெசோஸ்பியர். 3ஆவது ரீஜன், 4ஆவது ரீஜன் தெர்மோஸ்பியர். இந்த மாதிரி 4 ரீஜன் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீஜன் வி கால் ட்ரோபோஸ்பியர். திஸ் இஸ் ஃப்ரம் 0 to 10 கிலோமீட்டர். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் பேர் ட்ரோபோஸ்பியர். ரீஜன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் ரீஜன். ஓகே, இல்லை ஐ திங்க் இது ஏதோ தப்பு, அது வேண்டாம், ஃபஸ்ட் லைன் விட்டுருங்க. ட்ரோபோஸ்பியர் இஸ் 0 to 10 கிலோமீட்டர்ஸ். அதனுடைய டெம்பரேச்சர் என்ன இருக்குன்னா 15 டிகிரிலேருந்து -56 டிகிரி முடிய இருக்குன்றாங்க. 0 to 10 கிலோமீட்டரில் 15 டிகிரியிலிருந்து -56 டிகிரி இருக்குன்றாங்க. அதில் என்னென்ன கேஸஸ் இருக்கும்? நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அந்த வாட்டர் வேப்பர் H2O. அந்த 2 கீழே வந்திருக்கணும், அந்த CO2, அந்த 2 அது இங்கே எனக்கு போட தெரில, அதனால் அப்படி போட்டு விட்டேன். About 80% of the mass of the atmosphere is in this layer. Troposphere accounts for 80% of the total atmosphere. Troposphere. பாக்கி 20% என்னென்ன? ஸ்ட்ராட்டோஸ்பியர், மெசோஸ்பியர், அப்புறம் என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர், மெசோஸ்பியர் அண்ட் தெர்மோஸ்பியர். இந்த 3 சேர்ந்து 20% தான். 80% இஸ் அக்கௌண்டட் பை ட்ரோபோஸ்பியர், விச் இஸ் 0 to 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரோபோஸ்பியர் ஹஸ் காட் சம் டிவிஷன்ஸ். வாட் ஆர் தோஸ் டிவிஷன்ஸ்? Troposphere can be further divided into 3 different areas, layers. One is called hydrosphere, lithosphere and biosphere. So let us look at one by one these. Modala troposphere, atmosphere is divided into 4 parts: troposphere, stratosphere, mesosphere and thermosphere. Adala troposphere paathutom. Adutha stratosphere part. Stratosphere ozonosphere nu per irukku. அதான் ஓசோன் லேயர்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 10 to 15 கிலோமீட்டர்ஸில் இருக்குது.
56 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து -56 சென்டிகிரேட்லேருந்து 2 டிகிரி -2 டிகிரி சென்டிகிரேட் வரல இருக்குதுங்கிறாங்க. அங்கே உள்ள கேஸஸ் என்னென்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஓசோன், அப்புறம் வெறும் ஆக்சிஜன் ஆட்டம்ஸும் இருக்குன்றாங்க. ஆக்சிஜன் எக்ஸிஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அன் ஆட்டம், நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் எ மாலிக்யூல் அப்படிங்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? அப்படி எக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? ஆக்சிஜன் ஆட்டமாக அப்படியே இருக்க முடியுமா? அது ஸ்டேபிளாக இருக்குமா? அது மாலிகுலாக தானே ஃபார்ம் ஆகும். ஹலோ, ஐ எம் ஆஸ்கிங், சி இட் இஸ் கிவன் இன் யர் புக். என்னோட கருத்து இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மேபி நான் தப்பாக எழுதிட்டேனான்னு எனக்கு செக் பண்ணிக்கிறேன். நைட்ரஜன் இருக்குது, ஓகே. ஆக்சிஜன் இருக்குது, ஓகே. ஓசோன் இருக்குது, ஓகே. பட் ஆட்டம்ஸ், ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் which has not formed the molecules and maybe oxygen atom may not be very stable, but ஆனால் இருக்குதுங்கிறாங்க. எங்கே? ஸ்ட்ராட்டோஸ்பியரில். ஸோ தட் யூ செக் அந்த ஆக்சிஜன் ஆட்டம் எப்படி இருக்குது, வாட் மேக்ஸ் இட் டு பி தேர் இன் த ஸ்ட்ராட்டோஸ்பியர், why it has not reacted with another oxygen atom and became molecule. இந்த மாதிரி உங்கள் திங்கிங் அப்படி போயிட்டே இருக்கணும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டே இருக்கும். people who are really interested in chemistry or biology whatever, அவங்க as physics, அவங்க இதில் அப்படியே ஆராய்ச்சி பண்ணுறவங்க தான் நாளைக்கு ரிசர்ச்சர் ஆகிறது, அவங்க ஆகிறதால இவங்க தான் இந்த மாதிரி ஒரு திங்கிங் ப்ராசஸ் உள்ளவங்க தான். ரைட், ஓகே. அடுத்தது the third layer is called mesosphere. Mesosphere is from 50 to 85 kilometer, -2 டிகிரி சென்டிகிரேட் டு -92 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் இருக்கும். அங்கே என்னென்னு இருக்கும்? நைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஸ் ஆக்சைடு. ப்ளஸ்ன்னு போட்ட என்னம்மா? ஆக்சிஜன் ப்ளஸ்ன்னு போட்ட என்ன? அயான்ஸ். ஆக்சிஜன் மாலிகுல் அயான்ஸா? அப்படியா? அதே மாதிரி நைட்ரஸ் ஆக்சைடு ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க. அயான்ஸ்ன்னு பேருமா? நைட்ரஸ் ஆக்சைடு அயான்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? அது மாதிரி அது இருக்குன்றாங்க. இது மெசோஸ்பியரில் விச் இஸ் 50 to 85 கிலோமீட்டர்ஸ். ரைட். அதுக்கப்புறம் இருக்கிறது தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியர் இஸ் 85 to 500 kilometers and the temperature vary from -92 degree centigrade to +1200 degree centigrade. My God, +1200 degree centigrade என்ன ஆகுறது? ஓகே, 100 டிகிரி சென்டிகிரேடே தண்ணியில் கை வைக்க முடியல, அது ஆவி ஆகிட்டு எல்லாம் கலாட்டா பண்ணுது. 1200 டிகிரி சென்டிகிரேட்னா அயனே உருக்கலாம். அயன் உருக்குறது 1100 1150 250 டிகிரி சென்டிகிரேடுன்னு சொல்கிறோம். அயனே உருக்கிடலாம், அந்தளவு டெம்பரேச்சர் தெர்மோஸ்பியரில். அது சூரியனுக்கு பக்கம் போக போக அந்த டெம்பரேச்சர் அதிகமாகுதுங்கிறது காமிக்குது. தென் O2 எங்கே என்ன இருக்குது? ஆக்சிஜன் அயான்ஸ். ஆக்சிஜன் O+ன்னு போட்டால் என்ன அர்த்தம்? ஆக்சிஜன் ஆட்டம் அயான்ஸா அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்ரஸ் ஆக்சைடு. அப்புறம் E- என்ன அர்த்தமா? E-, எலக்ட்ரான் குறிக்கும் சார். இல்ல எலக்ட்ரான்ஸ் ரைட். அது எதனோட எலக்ட்ரான் தெரியல. இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. என்ன இதுல புக்ல போட்டு அப்படியே எழுதியிருக்கேன் நான். O2 ஐ அண்டர்ஸ்டாண்ட். சிம்பல் தான் சார் அது. என்னமா? எலக்ட்ரானோட சிம்பல் தான் சார். எலக்ட்ரானோட சிம்பல். ஒரு எலக்ட்ரான்னாவே அது ஏதோ ஒரு எலிமெண்டோட எலக்ட்ரானா தான் இருக்க முடியும். வெரி எலக்ட்ரான் ஒன்று இருக்க முடியாது இல்லையா? இட் ஹேஸ் டு பி அன் எலிமெண்ட். ஏதோ ஒரு ஆக்சிஜன் எலக்ட்ரான் அல்லது இந்த எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரான் ஏதோ அப்படி தான் இருக்க முடியும், தனியாக இருக்குது. எனிவே தட் யூ செக். தெர்மோஸ்பியரில் இது. அப்போது அட்மாஸ்பியரில் தெர் ஆர் 4 layers. ஒன் இஸ் கால் த ட்ரோபோஸ்பியர், நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியர், மெசோஸ்பியர் அண்ட் தெர்மோஸ்பியர். இதை யாராவது ஒருத்தர் படிச்சிருங்க, நான் 1 by 1 காமிக்கிறேன். அட்மாஸ்பியர் இது படிச்சிட்டோம். அடுத்தது ட்ரோபோஸ்பியர் படிங்க பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு லைன் வேண்டாம், ஃபஸ்ட் லைன் அது ஏதோ தப்பாக இருக்குது. அது ரைட். Troposphere 0 to 10 kilometer, 50 degrees centigrade to -56 degrees centigrade. N2, O2, CO2, H2O vaporize about 80%. அது என்ன பண்ணோம்னா அது the gases existing gases are nitrogen, oxygen, carbon dioxide, அப்புறம் water vapor. ரைட், ஓகே. அடுத்து about 80% of the mass of the atmosphere
is in the layer. Division of troposphere, hydrosphere, lithosphere, biosphere. About 80% of the mass of the atmosphere is in this layer அப்படின்னு படிக்கணும். In the layerன்னு படிக்கிறீங்க. அதை பார்த்து படிக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக படிங்க, அது தவறு வரக்கூடாது. அடுத்தது ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்தபடி ஸ்ட்ராட்டோஸ்பியர் படிங்க பார்க்கலாம். Anyone? Stratosphere. Kilometer minus 56 degrees centigrade to 2 degrees centigrade -2 degree. N2 minus 2 degrees centigrade N2 O2 O3 O atoms. நைட்ரஜன், ஆக்சிஜன், ஓசோன், அப்புறம் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது மெசோஸ்பியர். மெசோஸ்பியர் படிங்க. Mesosphere 50 to 85 kilometer minus 2 degrees Celsius to minus One at a time. யாரும் ஒருத்தர் படிங்க. mesosphere 50 to 85 kilometer minus 3 Celsius minus 2 degree Celsius to O2 plus NO plus. ஓகே, நைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஸ் ஆக்சைடுன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வருது. மேலே போக போக சூரியனுக்கு பக்கத்தில் போகிறோம், அப்புறம் எப்படி -டிகிரி இருக்கும்? புரியுதா? நான் கேட்குற கேள்வி புரியுதா? yes ஹலோ, sir இப்போ நான் கேட்குற கேள்வி லாஜிக்காக இருக்கா? yes sir மேலே சூரியன் போக போக டெம்பரேச்சர் வந்து அதிகம்தான் ஆகணும், ஆனால் மைனஸ்லலாம் போகுது எப்படி? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு ஆராய்ச்சி பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஞ்ஞானி ஆனாலும் ஆயிடலாம். ஏதோ இருக்கும், ஏதோ சம் ரீசன் இருக்கும், ஐ டோன்ட் நோ. அண்ட் த என்டையர் திங் ஐ ப்ரிப்பேர்டு ஃப்ரம் 9:45 to 9:55. 10 நிமிஷத்தில் இந்த அத்தனை ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகே, அடுத்தது தெர்மோஸ்பியர் படிங்க யாராவது. thermosphere 85 to 500 kilometer minus 92 degrees Celsius to 1200 degrees Celsius O2 plus O plus NO plus electron. ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ 4 லேயர் இருக்குது. 4 லேயர் நம்ம படித்தாச்சு. இப்போ நம்ம we said the troposphere has got some troposphere வந்து this can be further divided into hydrosphere, lithosphere, biosphere அப்படிங்கிறாங்க. ட்ரோபோஸ்பியரே 3 பிரிக்கிறாங்க. 0 to 10 கிலோமீட்டர் இருக்கிற ட்ரோபோஸ்பியர், நம்ம இருக்கிறது ட்ரோபோஸ்பியரில் தான் இருக்கிறோம். அதை 3 பிரிச்சிருக்கா, அது என்னன்னு பார்ப்போம். ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர், ஸ்பியர்லாம் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்க மாட்டேன். ஓகே, hydrosphere includes all types of water sources like oceans, seas, rivers, lakes, streams, underground water, polar ice cap, cloud, etc. It covers about 75% of Earth's surface. Hence, the Earth is called as blue planet. அப்போ தண்ணி தான் நம்ம இதில் எர்த்தில் 75% இஸ் தண்ணி. தட் இஸ் ஓஷன், சி, ரிவர், அதெல்லாம். தட் இஸ் வை வி ஆர் காலிங், பிகாஸ் தண்ணி கலர் வந்து அந்த ப்ளூவாக இருக்கிறதுனால அதை ப்ளூ பிளானட்னு நம்ம சொல்கிறோம். லித்தோஸ்பியர் இன்க்ளூட்ஸ் சாயில், ராக், மவுண்டன் விச் ஆர் சாலிட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எர்த். ஸோ மவுண்டன்ஸ், ஹில்ஸு, ஹில்லாக்கு, ராக்கு, சாயில், இதெல்லாம் இட் இஸ் கால்டு லித்தோஸ்பியர். பயோஸ்பியர், இட் இன்க்ளூட்ஸ் த லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் இன்டகிரேட்டிங் த லிவிங் ஆர்கானிசம். அதில் நம்ம வாழ்கிற அந்த இடம், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இருக்கிற இடத்துக்கு பயோஸ்பியர்னு பேர் வச்சுருக்கிறோம். நம்ம எல்லா இடத்துல தான் வாழ்கிறோம். நம்ம கடல்லையும் வாழ்கிறோம், ராக்லேயும், மவுண்டன்லேயும் இருக்கோம், பிளெயின்ஸ்லேயும் இருக்கோம். அந்த நம்ம எல்லாம் எங்கெல்லாம் லிவிங் இருக்கோம், அந்த லிவிங் ஆர்கானிசம் நம்மன்னா நாட் நெசசரிலி ஹியூமன் பீயிங்ஸ், ஈவன் பிளான்ட், அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், creatures, everything, wherever we are able to live, that is called biosphere. It includes the lithosphere, hydrosphere, atmosphere, integrating the living organism அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 3 அதை பிரிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இது யாரோ ஒருத்தர் படிச்சிருங்க இதை, அப்புறம் நம்ம வில் கோ டு சம்திங் எல்ஸ்.
Hydrosphere. Hydrosphere includes all types of water sources like oceans, seas, rivers, lakes, streams, underground water, polar ice caps, clouds, etc. It covers about 75% of the Earth's surface. Hence, the Earth is called as a blue planet. Lithosphere. Lithosphere includes soil, rocks, and mountains, which are solid components of Earth. Biosphere. It includes the lithosphere, hydrosphere, Okay. and the atmosphere integrating the living organisms Yeah. present in the lithosphere, hydrosphere, and atmosphere. ஓகே. ஸோ பின்னாடி கீழே இருக்குதா என்ன தப்பு